ஆண்ட்ரியாவும் இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டேன், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நீங்கள் ப்ரொடியூசராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அப்புறம் அதுவும் இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு, இந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு, ஏன்னா வந்து உங்கள் 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 கேரக்டரில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது அப்படின்னா, அப்போ அவங்க சொன்னாங்க, கொஞ்சம்லாம் இல்லை, இது ப்ராப்பர் நெகட்டிவ் தானே இது, அதனால் என்ன இருக்குது. அப்புறம் இந்த இது பண்ணால் அப்புறம் இதே மாதிரி ரோல்ஸ் தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ மட்டும் இப்போ எதுக்கு கூப்பிடுறாங்க, எதுக்கும் கூப்பிட்றதில்ல, நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஐ ரியலி லைக் திஸ் ஃபில்ம். இந்த குவர்க் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து ஐ ஃபீல் திஸ் இஸ் கமர்ஷியல். அதனால் நான் இதை ஐ வாண்ட் டு டேக் த ரிஸ்க் வித் திஸ் ஃபில்ம்னு சொல்லி சொன்னாங்க. தென் ஐ செட் ஓகே. ஸோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக அமையணும்னு நான் விரும்புகிறேன். யா, ஐ நீட் டு தேங்க் எம்.ஆர். ராதா சார் இந்த படத்தில், இந்த இடத்துல. எம்.ஆர். ராதா வந்து ஹீஸ் ஒரு ரிபல், இஸ் அ ரெவல்யூஷனரி. நிறைய விஷயங்களை வந்து குவெஸ்டின் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு. அண்ட் அவர் இந்த படத்துக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு காரணம் அது யார் எப்படின்னு சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஒரிஜினலாக விக்ரன் ஐடியா வந்து நாலஞ்சு நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் அது வந்து இட் ஜஸ்ட் காட் ஃபிக்ஸ்ட் வித் எம்.ஆர். ராதா சார் மாஸ்க். நான் வந்து ராதாரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு கேட்டேன், சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போகிறோம், எங்கள் ஐயாவை வந்து தப்பாக காட்டுவீங்களா? இல்லை சார், அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்னு. சரி, அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த படத்தினுடைய த சோல் ஆஃப் த ஃபில்ம் இஸ் வாட் எம்.ஆர். ராதாஸ் ஆர்ட் ஸ்டுட் ஃபார். அவர் வந்து எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த படத்தினுடைய ஆன்மாவாக இருக்கிறது. இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் த அப்ரெஸ்ட். அவங்களுடைய கேட்காதவர்களுடைய குரல் தான் இந்த படத்தினுடைய சோல். அதுக்கு மேலே என்னென்னவோ இருந்தாலும், இப்போது விக்ரன் சொன்ன அந்த கேரக்டரு, இந்த ரெண்டு கேரக்டர்ஸ், கவின் ப்ளே பண்ணுற கேரக்டர், ஆண்ட்ரியா ப்ளே பண்ணுற கேரக்டர், ருஹானி ப்ளே பண்ணுற கேரக்டர், ருஹானியோட ஹஸ்பண்ட் ப்ளே பண்ணுற கேரக்டர், என்ன இருந்தாலும் அதோட சோல் வந்து இஸ் அபவுட் த வாய்ஸ்லெஸ். அண்ட் அந்த கடைசி பாடலில் கேட்ட அந்த வரிகள் தான், அடங்கு என்பார்கள் விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. அதுதான் இந்த படம். அண்ட் தேங்க்யூ.